சிறடி காசு சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே அண்ணாமலைக்கு நாச்சிரம்மா ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து இந்த மாதிரி எப்போ நம்ம குலதெய்வம் கோயிலில் வந்து கோயில் கூட வச்சுருக்குறாங்க, நம்ம எல்லாருமே கலந்துக்கிடணும் அப்படிங்கிறாங்க. சொல்லுறோம்மா, கண்டிப்பாக வந்துடுவோம்மா அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்கள் பாட்டில் ஃபோனில் சொல்லிகிட்டு இருக்கீங்க வந்துடுவேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க தொழில் பண்ணிகிட்ருக்காங்க, எப்படிங்க போக முடியும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா கொஞ்சம் இருங்க, நான் வீட்டில் பேசிட்டு கூப்பிடுதம்மா அப்படிங்க. யார் விஜயா சவுண்டா? விஜயாட்ட ஃபோனை கொடு அப்படிங்கிறாங்க. கொடுக்குறோம்மா அப்படிங்கிறாங்க. என்ன விஜயா, குலதெய்வம் கோயிலுக்கு நீ வரமாட்டியா அப்படிங்கிறாங்க. அத்தை நான் வருவேன், எனக்கு வேலை இல்லை, ஆனால் எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்க வேலையை பார்க்குறாங்க அத்தை, எப்படித்தான் உடனே வர முடியும் அப்படிங்கிறேன். அம்மா உடனேலாம் வர வேண்டாம், இன்னும் ஒரு வாரம் இருக்குது, இன்றைக்கி கால் நடுறாங்க, இதிலேருந்து ஒரு வாரத்தில் கூட ஆரம்பிக்கும், நம்ம குடும்ப கோயிலில் அது பெய்தனாகணும் அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை மனோஜ் வந்து பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கான் அத்தை, உடனே லீவ் போட்டு வர முடியாது, வர ஒரு நாள் போகிற நாள்னு பார்த்தா கூட 2 நாள் ரொம்ப போய்டும் அத்தை அப்படிங்கிறாங்க. அதை நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன், நீ முதல்ல அண்ணாமலைட்ட ஃபோனை கொடு அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. டேய் நான் சொன்னோம்னு என் பேரம்மாட்ட சொல்லு, எல்லாருமே லீவ் போட்டு வருவாங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. ஃபோனை வச்சிடுறாங்க. டே முத்து அப்படிங்கிறாரு அண்ணாமலை. என்னப்பா அப்படிங்கிறாங்க. குலதெய்வம் கோயிலுக்கு பாட்டி எல்லாரையும் வர சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. பேர்லாம்ப்பா அப்படிங்கிறாங்க. பத்தல முத்து எந்த வேலை இருந்தாலும் வாரேன்னு சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. ஏங்க இவன் காரை ஓட்டிகிட்டு இருக்கான் 50க்கும் 100க்கும், இங்கே நம்ம 50 100க்கும் ஓட்டுறதுக்கு பதிலாக அங்கே போகலான்னு நினைப்பான், சரியா? ஆனால் மனோஜ் அப்படி கிடையாதுங்க, லட்சத்தில் பிஸ்னஸ் பண்ணுறான் அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, அவர் பெரிய மண்ணேரம் கம்பெனி வச்சுருக்காரு, பல லட்ச ரூபாயை சம்பாத்தியம் பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. டேய் முத்து, மனசு தாண்டா யார் பெருசாக இருக்கோ அவங்க தான் பெரிய ஆள். ஏன்னா மனசு சிறுசாக இருந்தால் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பெரிய ஆள். நீ மனசு பெருசு, அது யார் புரிஞ்சுக்கிறா கொடு. மீனா அப்படிங்கிறாங்க. மாமா அப்படிங்கிறாங்க. நம்ம எல்லாருமே கிராமத்துக்கு போகணுமா, குலதெய்வம் கோயில் கூட வச்சுருக்குறாங்களா, இன்றைக்கி கால்நடா அப்படிங்கிறாங்க. சரி மாமா போயிடலாம் அப்படிங்கிறாங்க. பத்தியா விஜயா, இவங்க 2 பேருக்கும் வேலை இருக்க தான் செய்யுது, ஆனாலும் பெரியவங்க நான் கூப்பிடுதவங்க போய் மதித்து சரி மாமா அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி மனோஜ் சொல்லுவாங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் அப்படிங்கிறாப்பா அப்படிங்கிறாங்க. டேய் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் அப்பா, அதெல்லாம் முடியாதுப்பா, எனக்கு பிஸ்னஸ் போய்ட்டுருக்கு, அது போக வந்து எனக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் அப்படின்றும் பயங்கரமாக சீனை போடுறாரு. இதை கன்னத்தில் கை வச்சு முத்து பார்க்குறாரு. எப்பா நீ சொன்ன மாதிரி தான்ப்பா, ஓவராக தான்ப்பா சீன் போடுறான் அப்படிங்கிறாங்க. எப்பா நான் சீன் போடல, நான் லட்சத்தில் சம்பாத்தியம் பண்ணிகிட்டு இருக்கேன்ப்பா, நான் லீவ் போட்டேன்னா திடீர்னு லட்சக்கணக்கில் ஏதாவது பொருள் வாங்க வருவாங்க, அது வீணாக போயிருமில்லப்பா, அதனால நான் வரல அப்படிங்கிறாங்க. டேய் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு சொல்லி பாட்டி ஃபோன் அடித்தாங்க, நான் வாரம்மா என் பசங்கள்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன், ஏன் நீங்கள் வரமாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நீங்களும் அம்மாவும் போய்ட்டு வந்துடுங்க அப்படின்ட்டு. டேய் மனோஜ், நான் மட்டும் எப்படி அந்த கிராமத்துக்கு போகிறது அப்படிங்கிறாங்க. விஜயா, அந்த குடும்பத்தை வந்து கெடுக்கிறது நீ தான், பசங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகலன்னா கூட வாங்கடா போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லணும், நீனே வந்து மனோஜ் வர மாட்டான் அப்படின்னா அவன் அதே சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. ரோகிணி வராங்க. ரோகிணிட்டு கேட்குறாங்க, குலதெய்வம் கோயிலுக்கு போகணுமா அப்படிங்கிறாங்க. சரி அங்கிள் போயிடலாம் அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி சொல்கிற, நம்மளுக்கு பிஸ்னஸ் போய்ட்டுருக்கு, நீ பார்லர் வச்சுருக்க, நம்ம 2 பேரும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், முத்து மீனாவும் போகிறாங்கன்னா அவங்க வந்து 50க்கும் 100க்கும் வேலை பார்க்குறவங்க, அவங்க போனான்னா போகாட்டேன்ன, நம்ம அப்படி இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலைகிட்ட முத்து சொல்கிறாரு, எப்பா இவன் தான்ப்பா இந்தியாவின் நம்பர் 1 பணக்காரன், இவன் வந்து கரெக்டாக கடையை திறக்கலைன்னா இந்திய பொருளாதாரம் சரிஞ்சிரும்பா, அந்தளவுக்கு ஒரு பெரிய உழைப்பாளி அப்படிங்கிற ஆள் முறையும் பாரு அப்படிங்கிறாங்க. உடனே எப்பா இவனை இப்படிலாம் பேசணும்னா சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து, எப்படி இவங்களுக்கு பேசணும்னு தெரியாத ஒரு பிஸ்னஸ் மேனை பார்த்தா அப்படிங்கிறாங்க. இவனை பார்க்கவே பிஸ்னஸ் மேன் மாதிரி தெரியல, இவனை எப்படி பார்த்து பேசுகிறது அப்படிங்கிறாங்க. ரவியும் சுருதியும் வராங்க. வந்தோடனே சுருதிமா, உனக்கு நிறைய வேலை இருக்கும் எனக்கு தெரியுது, ஆனாலும் நீ அடுத்த வாரம் இதே நல்ல ஒரு பெர்மிஷன் வாங்கணுமா அப்படிங்கிறாங்க. வாங்கிடலாம் அங்கிள், 2 நாள் வாங்கிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. பார்த்தியா அப்படிங்கிறாங்க. ரவிட்டையும் சொல்கிறாங்க, ஆமாப்பா வாங்கிக்கலாம்ப்பா அப்படிங்கிறாங்க. 4 பேர் போக தயாராக இருக்கும், 4 1 5 பேர் தயாராக இருக்கும், மெஜாரிட்டி ஓட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு. நீ வரலையா விஜயா அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி, உனக்கு வேலை இல்லையா அப்படிங்கிறாங்க. ஆண்டி எல்லா நாளும் தான் வேலை இருக்குமே, நான் சொல்லிக்கிறேன், அந்த வேலையை நான் 2 நாள் வேலையை சேர்த்து செய்ய போகிறேன், அவ்வளோதானே, அங்கிள் கூப்பிட்றாங்களே அப்படிங்கிறாங்க. இதுதான் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ், நீயும் யோசனை பண்ணி பாரு அப்படிங்கிறாங்க அண்ணாமலை. அப்பா எனக்கு வாய்ப்பு இல்லை, நீங்கள் எல்லோரும் வேணால் போய்ட்டு வந்துடுங்க, ரோகிணி நீ நானும் வேணால் போகண்டாம் அப்படிங்கிறாங்க. டேய் ரோகிணி தான் வாரேன்னு சொல்லிட்டாளடா அப்படிங்கிறாரு அண்ணாமலை. இல்லைப்பா அவள் சொல்லிட்டா கோளாறில், ஆனால் அவளுக்கு பிஸ்னஸ் இருக்குப்பா, ஒருவேளை நான் எங்கேயாவது போகிறதா என் கடையை பார்க்க வேண்டியிருக்கும், நான் டீலர் எதுவும் பார்க்க போவேன் அப்படிங்கிறாங்க. உடனே எப்பா இவன் ஓவராக சீன் போட்டுட்ருக்கான், நம்மளே போய்ட்டு வந்துடலாம்ப்பா அப்படிங்கிறாங்க. நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு சாமியில் போய் கும்பிடும் போது நம்மளே பெரிய பணக்காரன் ஆகணும்னு வேணோம்னா அது நமக்கு நடக்க போகுதுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா,
குலதெய்வம் கோயிலுக்கு வராதவனோ வந்து கஷ்டப்பட்டு போகிறாங்க, நம்மளுக்கு என்ன அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, அங்கே போனால் வந்து பெரிய ஆள் ஆகலாம்னா நான் வரேன் அப்படிங்கிறாங்க. இப்போ பார்த்தீங்களாப்பா, பணம் கிடைக்குன்னா எங்கேனாலும் ரொம்ப ஆவேன் அப்படிங்கிறாங்க. உடனே நம்மளை நேராக ஃபோன் அடிச்சு சொல்கிறாங்க, ஏம்மா நாங்கள் எல்லாருமே வரோம், 2 நாளைக்கு முன்னாடியே வந்துடுறோம்மா அப்படிங்கிறாங்க. உடனே சரி, நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம், கோயில் கொடைக்கு அப்படி வந்துட்டு வீட்டில் 2 நாளைக்கு இருந்து தான் போகணும், நீங்கள் அதை நீ எல்லாத்தையுமே சொல்லிடு அப்படிங்கிறாங்க. சரிம்மா சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி எல்லாத்தையுமே சொல்கிறேன். கோயில் கூட முடிச்சுட்டு 2 நாள் அம்மா இருந்து போகணுங்காங்க அப்படிங்கணுன்னா எல்லாருமே யோசிக்கிறாங்க. முத்து சொல்லிட்டாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷம்பா, கிராமத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, பொங்கல் கூட போனது தானே, இன்னும் போகலை, இவன் போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம்பா அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதின்னு சொல்கிறாங்க, உண்மையிலே எனக்கு அந்த வில்லேஜ் ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்துச்சி, நான் சினிமாவில் தான் அந்த மாதிரி வில்லேஜ்லாம் பார்த்துருக்கேன், இப்போ அது ரொம்ப சூப்பராக இருக்குது, நான் கூட 2 நாள் லீவ் போடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. ரவியும் ஓகேன்றாங்க. இங்கே மனோஜ் ரோஹினி ரொம்பவே முழிக்கிறாங்க. நம்ம ரொம்ப லீவ் போட்டோன்னா பார்லர் ஓனர் நம்மளை வேலைக்கே வேண்டான்னு சொல்லிடுவாங்களேன்னு சொல்லிட்டு ரோஹினி ரொம்ப யோசிக்கிறாங்க. இங்கே மனோஜ் வந்து இப்போ தான் நல்ல வருமானம் வந்துட்டுருக்கு, வருமானம் வரும்போது இவங்க கூப்பிட்றாங்களே, பணம் கிடைக்கும்போது நம்ம வந்து இது பண்ணிட்டா தான் நல்லது, நம்ம வேறு கிரெடிட் கார்டில் வேறு 10 லட்ச ரூபா லோன் எடுத்துருக்கோமே, அதை வேறு கட்டணுமே அப்படின்னு சொல்லி பல மாதிரி அவருக்கு ஒரு சிந்தனை வருது. அப்புறம் பார்க்குறாரு, பெரிய விஷயம் என்ன வந்துட போகுது, பார்த்துக்கலாம், அங்கே போனால் தான் பெரிய பணக்காரன் ஆவான்னு சொல்லுதாங்களே, அப்போ நம்ம கோயிலில் போய் சாமி கும்பிட்டு பெரிய கோடிக்கணக்கில் பணம் தாங்கன்னா சாமி தர போகிறாரு, நம்ம பாட்டில் ஜாலியாக செலவு பண்ண வேண்டியதானே அப்படின்னு நினைக்கிறாரு. சரிப்பா நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, நல்லா தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்குள்ளே வேலையை பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. என்னப்பா செய்ய போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைடா, உங்கள் எல்லாருக்குமே கல்யாணம் பண்ணி 1 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு, இன்னும் குழந்தை குட்டிகள் இல்லை, அப்படி இருக்கும்போது அதுக்கு என்னெல்லாம் செய்யணும், ஏது செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் அதை ரெடி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. என்னப்பா ரெடி போகிற அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. பெரிய மனுஷன் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. எப்போ நானும் தான் கல்யாணம் முடிச்சப்போ நானும் பெரிய மனுஷன் தானப்பா அப்படிங்கிறாங்க. நீ பெரிய மனுஷன் தான், இப்போ எல்லாருக்குமே தொட்டில் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. தொட்டில் வாங்கணுமா, அதான் வீட்டில் எல்லாருக்கும் இருக்கப்பா கட்டில், தொட்டில் நம்மளுக்கு எதுக்கு போனோம்னா சின்ன பிள்ளையா அப்படிங்கிறாங்க. டே, கிராமத்தில் சொல்லுவாங்கடா, குலதெய்வம் கோயிலில் போய் தொட்டில் கட்டி போட்டால் சீக்கிரம் குழந்த உண்டாவாங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. எல்லாருக்குமேப்பா அப்படிங்கிற, டே கல்யாணம் முடிஞ்சவங்கடா புதுசாக அப்படிங்கிறாங்க. உடனே எல்லோரும் சிரிக்கிறாங்க. விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இவனுக்கு எப்படி பேசுனே தெரியாதா அப்படிங்கிறாங்க. அவனுக்கு தெரியலை, கேட்குறான், நீ எல்லாம் இதை சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே ஏப்பா நான் தொட்டில் ரெடி பண்ணுறவங்கள்ட்ட போய் நான் ஆர்டர் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிறாரு 3 இது. சரிப்பா அப்படிங்கிறாங்க. அப்பா காசு கொண்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2000 கொடுக்காரு முத்து. என்கிட்ட எவ்வளோ தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. டே முத்து, அதோடய விலை வந்து ஒன்று 200 தான், சரியா, 3க்கு 600 தான் ஆச்சு, ஆனால் நீ 2000 வந்துருக்கதை வச்சுக்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. இதுதான் முத்து குணம், எதையும் எதிர்பார்க்க மாட்டான். அவன் 2000 தான் அப்படி தந்துட்டான். நம்ம டீசல் போட என்ன செய்ய, வண்டியை நடத்த என்ன செய்ய, குடும்பத்தை நடத்த என்ன செய்ய, அதை யோசிக்க மாட்டான். அப்பாவுக்கு கிடைச்சாவது வேணுமா கொடுத்துருவான், அம்மாவுக்கு வேணுமா கொடுத்துருவான், வீட்டுக்கு வேணுமா கொடுத்துருவான். ஆனால் யாரும் இந்த முத்தை மதிக்கிறது கிடையாது. மற்ற பார்க்குற வேலையும் நீங்கள் இப்போ குறைச்சி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே சுற்றி சொல்கிறாங்க, அது யார் அங்கிள் சொன்னால், யார் வேலையும் எந்த வேலையும் குறைஞ்சது கிடையாது, அவங்க பிடித்தமான வேலையை செய்கிறாங்க. நான் கூட டப்பிங் பண்ண போகிறேன், மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் தர தான் செய்கிறாங்க. ஆனால் வந்து நான் பார்க்குற வேலை எங்கள் அப்பாவுக்கோ எங்கள் அம்மாவுக்கோ பிடிக்காது. ஏன்னா அவங்க வந்து பல லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க, அது போக அவங்க சொத்து பத்து இருக்குது. எனக்கு இது பிடிச்சிருக்கு, இந்த வேலையை பார்க்குறேன். அதே மாதிரி மீனாவுக்கு பிடிச்சிருக்கு, பூ கட்டுறாங்க, முத்துவுக்கு பிடிச்சிருக்கு, கார் ஓட்டுறாரு, சரிங்களா. இதை யாரும் வேணும் காலமாக பேசுனதுனாலையோ இல்லை வச்சதுனாலையோ யாரும் குறைஞ்சி போகிறதில்ல. அங்கிள் அதெல்லாம் ஃபீல் பண்ண தேவையே இல்லை அப்படிங்கிறாங்க. இப்படி தான்மா டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அங்கிள், நான் எதையுமே வந்து பொருட்டாக எடுக்க மாட்டேன், யார் என்ன சொன்னான்னா நான் செய்கிற வேலையை கரெக்டாக பண்ணிகிட்ருப்பேன் அப்படிங்கிறாங்க. அதனால தான் ரவியை கூட எங்கள் அப்பா எவ்வளவோ சொன்னார், அண்ணாமலை பையன் வந்து உன்னை ஏமாத்துறதுக்கு தான் விரும்புகிறாரு வைக்கிறாரு அப்படின்னு சொன்னாப்புல. ஆனால் எனக்கு இப்போ தெரியும், நான் தானே ரவியை விரட்டி துரத்தி லவ் பண்ணுறேன். அப்படி இருக்கும்போது அவர் சொல்கிறது தப்புன்னு எனக்கு அப்போவுமே புரியும். அதுபோக உங்களெல்லாம் ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டு எங்கள் அப்பா பேசுவார். பணக்கார பொண்ணை வந்து கட்டணும் வைக்கணும்னு சொல்லி அண்ணாமலை ஐடியா இது அப்படி இப்படிலாம் சொல்லுவார். இங்கே வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது நீங்கள் அப்படி ஒரு அற்புதமான ஆள். நான் அதுக்கு முன்னாடியுமே என்னோடய ஜட்ஜ்மெண்ட் தெரியும். லவ் விஷயத்தில் எந்த தகப்பனும் வந்து பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்கிறவங்க சரியான தகப்பனாகவும் இருக்க முடியாது. ரவிட்ட உங்களை பற்றிலாம் கேட்டு நான் தெரிஞ்சுக்கும் போது உங்களை நல்ல மாதிரியே தான் சொல்லியிருக்காப்புல. அப்படி சொல்லியிருக்கையில் நான் உங்களை தப்பாக நினைக்க போகிறதும் இல்லை. ஆனால் எங்கள் அப்பா வந்து சரியான புரிதல் இல்லாமல் உங்களை தப்பாக தான் எடை போட்டாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி எடை போடுவாங்க அங்கிள். அதை நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு வேறு வேலையே பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. கரெக்டாக சொன்ன பல பொருள் என்ன, அப்போ நானும் குறைஞ்சதில்லை அப்படிங்கிறாங்க. என்றைக்குமே குறைஞ்சதில்லை அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு மீனா, நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படிங்கிற. ஆமாங்க எனக்கும் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. ஏங்க
இந்த முத்து மீனை வச்சே தான் அந்த வீட்டில் வரிசையா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க தான் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறேன்னு ஆளாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க போங்கன்னு போகிறேன்னு சொன்னோன்னே எல்லோரும் போகணுங்க. என்ன தான் கதை அப்படிங்கிறாங்க. ஃபோன் பண்ணது எங்கள் அம்மா. குலதெய்வம் கோயிலுக்கு ரெடி பண்ணிருக்கவங்க நம்ம கோயில் நிர்வாகிகள் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, வாரீங்களான்னு கேட்குறேன். வாரேன்னு சொல்கிறாங்க. அதை மாதிரி மற்றவங்கள்ட்டையும் கேட்குறேன். நீ மட்டும்தான் இதில் வந்து உடன்பாடு இல்லாத மாதிரி பண்ணிகிட்ருக்க. இங்கே பாரு விஜயா, நம்ம பசங்களுக்கு குழந்த வேணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்ம வேண்டிக்கிறது நம்மளாம் 2 பேராக தான் இருக்கணும். என்ன, நம்ம நல்லாவே வாழ்ந்து முடிச்சிட்டோம். இனிமேல் பேரம்பேத்திகளோட வாழுறது தான் வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது அவங்களுக்காக நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு சொன்னால் ஆளாக நான் வரேன், நீங்கள் வாங்கன்னு எல்லாரையும் நீங்கள் இணைச்சி கொண்டு வரணும். ஆளாக நீ அவங்க எப்படி வருவாங்க, இவங்க எப்படி வருவாங்கன்னு பேசுத. அதுபோக பிள்ளைகள் உள்ள வேற்றுமைகளை கொண்டு வர, அது சரி கிடையாது அப்படின்னுட்டு இருக்கும்போது மனோஜப்பா எனக்கு பிஸ்னஸ் நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சுற்றி சொல்கிறாங்க, அங்கிள் போய்ட்டு வரேன், ரவியும் போய்ட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பற்றியா யார் என்னென்ன குணம்னு சொல்லி அவங்க பழகுற அணுகுமுறையே தெரிஞ்சிடும். அந்த சுருதி பிள்ளை மனசில் விட்டதை அப்படி பேசுது, ஆனால் கெட்டிக்கார பிள்ளை. அப்போ வாசுதேவனை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த பிள்ளை 1000 மடங்கு தங்கமான பிள்ளை. என்ன, உனக்கு அந்த பிள்ளை வந்து பதிலுக்கு பதில் பேசணுன்னா முழிக்கிற, ஆனாலும் அவள் பணக்காரினோன்னா எதிர்த்து பேச மாட்டேற, இல்லை எதுவும் பேச மாட்டேன். ஆனால் மீனா வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட பிள்ளை, ஒரு பூக்கார ஐயோட மகா. அந்த பிள்ளை பூ கட்டுது, அதனால் உனக்கு குறைச்சி மதிப்பிட்டு பேசுது. ஆனால் இவ்வளோ பேரையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது தங்கமான பிள்ளைன்னா அது மட்டும்தான். உனக்கு மருமகளுக்கு மருமகளாக இருக்கா அப்படிங்கிறாங்க. என்னது மருமகளுக்கு மருமகளாக இருக்காங்க, என்னங்க பேசுகிறீங்க, அவளால் எனக்கு கேவலம் தாங்க அப்படிங்கிறேன். அப்படியா, உனக்கு ஒன்று அவ்வளோ துடிச்சு போகிறா. அதுபோக வந்து நீ காஃபி டீ தாங்க, அந்த ஃபேன் சுவிட்சை போடுங்க, இதை போடுங்க, இதை கூட நீ போட மாட்டேன், எல்லாத்தையுமே நீ ராணி மாதிரி வச்சு பார்த்துக்கிறான். ஆனால் அவளை நீ மருமகளை ஏற்றுக்க மாட்டேன். நீ வேலை செய்யக்கூடிய ரோகிணியை பெரிய மருமகளை ஏற்றுப்ப அப்படிங்க. ஏங்க அவள் எனக்கு மாதம் 5000 தராங்க செலவுக்கு அப்படிங்கிறாங்க. அப்படியா, 5000 தானே அவள் உயர்வு, மீனா தாழ்வா. அப்போ ஒன்று செய்கிறேன், மீனாவை மாதம் 6000 தர சொல்கிறேன், மீனாவுக்கு எல்லா வேலையும் நீ பார்த்துருவியா அப்படிங்கிறாங்க. எதுக்குங்க பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி வந்து பெரிய பணக்காரி, அவளை நான் வந்து நல்லா பார்த்துக்கிறேன்னா நாளைக்கு அவங்க அப்பா வந்து கோடிக்கணக்கான சொத்தை என் பையனுக்கு கொண்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் கொடுப்பாரு அப்படிங்கிறாங்க. ஏங்க கொடுக்க தான் போகிறாரு அப்படிங்கிறாங்க. ஏய் விஜயா, அவரே ஜெயிலில் இருக்கார் வைக்காருங்காங்க. என்ன தப்பு பண்ணாரோ ஏது தப்பு பண்ணாரோ தெரியலை. ஜெயிலுக்கு போனவங்க எல்லாருமே உடனே வந்துடுவாங்க, சொத்து மீண்டுருவோம் அப்படின்லாம் கிடையாது. சிலவங்க உண்மையிலேயே தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா தண்டனையாகி உள்ளேருந்து வாழ்க்கை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்க சொத்தையுமே அரசு முடைக்கிறோம். அப்போ ஒன்றுமே நடக்காது அப்படிங்கிற. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிற. ஆமாம், எத்தனை கேஸில் டிவியில் பேப்பரில் போடுதான், ஒரு குற்றம் பண்ணவங்க குற்றம் நிரூபிச்சிட்டாங்கன்னா சொத்தை முடக்கியாச்சு, பேங்க் அக்கௌண்ட்டை முடக்கியாச்சு அப்படிங்கிறாங்க. முடக்கிட்டால் அது அரசு உடைமை, அவங்களுக்கு தண்டனை கொடுத்த பிறகு அரசு உடைமை ஆக்கியோ இல்லை ஏமாந்தவங்களுக்கோ கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ கூட ஒரு பேப்பரில் படித்தேன், ஏதோ ஒரு நிதி நிறுவனம் ஏமாத்திச்சான். ஏமாத்தின ஓனர்கிட்ட உள்ள பணத்தை எல்லாத்தையுமே வந்து கைப்பற்றி பாதிக்கப்பட்டவங்களுக்கு பிரித்து கொடுத்தாங்க. அந்த மாதிரி பிரித்து கொடுத்தா தான் ஒன்றும் இருக்காது, அந்த மாதிரி நிலை தான். அதனால் கனவு காணாத. என்ன, அதாவது அப்படி செஞ்சிடலாம், இப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும்ன்ட்டு உழைச்சா மட்டும்தான் ஒருவன் முன்னேற முடியும். என்ன, பிறிதொருவருக்கு தீங்கு விளைவிக்காமல் எவன் ஒருத்தன் உண்மையுமா நேர்மையாக உழைச்சி காசு சேர்க்கணும், அவன் தான் பெரிய ஆளாக வர முடியும். நேர்மை இல்லாத யாருமே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்போ மனோஜ் ஜெயிச்சிக்க மாட்டானா அப்படிங்கிறாங்க. மனோஜ் ஜெயிக்க மாட்டான் நான் சொல்ல மாட்டேன், ஜெயிக்கணும்னு தான் ஆசைப்படுவேன். ஆனால் அது வந்து உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். இப்போ வந்து உன் பையன் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சீனா போகிறான்னா அந்த பணம் வந்து அவன் உழைச்சி உருவாக்குனா பணம் கிடையாது. அந்த பணம் வந்து மாமனார் கொடுத்த பணம். அந்த பணத்தில் அவன் பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு நான் பெரிய பிஸ்னஸ் மேனு, எனக்கு கீழே தான் எல்லோரும் இந்த வீட்டில் அப்படின்னு சொன்னால் அதை யாருமே ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. ஆனால் அந்த முத்து மீனாவணி பாரு, நீ ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டுட்டு தான் இருப்ப. அவங்க 2 பேரும் அவங்க சுய உழைப்பால் முன்னேறினாங்க. இன்றைக்கி முத்து வந்து ஒரு கார் வச்சுருக்கான் அப்படின்னு சொன்னால் மீனா உழைச்சி வாங்கி கொடுத்தது அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் வாங்கி கொடுத்த காரை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி உங்கள்கிட்டே கேட்காம விற்று அந்த பணத்தை கொடுத்துட்டான் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, இன்னொருத்தவங்களுக்கு உதவி செஞ்சால் நம்ம நல்லதாக இருக்கும், அந்த புண்ணியம் நம்ம நல்லதாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த காலத்திலலாம் இழிச்ச வேணால் தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நீ பேசுறதுலாம் அங்கே சரியாக தான் இருக்கா. அவன் வந்து அந்த பணத்தை வந்து சூதாடலை, அந்த பணத்தை வீணாக்கலை, யார்ட்டையும் வந்து தவறான வழியில் கொடுத்துடல.
நேர்மையான வழியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பாதித்தாலும் பரவாயில்லைன்னு ஒரு நல்ல எண்ணத்தில் கொடுக்குறான். அப்படி கொடுத்துட்டு அப்பமும் சும்மா இருக்கலை, ஏதாவது ஒரு வேலையை பார்த்து பொண்டாட்டி காப்பாற்றணும்னு சொல்லி வேலைக்கு போனவன். அதுக்கப்புறம் தான் புருஷன் கஷ்டப்படுதானு சொல்லிட்டு அந்த பிள்ளை வேலை பார்த்த கூலியில் அது ஒரு காரை வாங்கி கொடுக்குது. அடுத்தாப்புல வந்து நீ நகையை வாங்கும்போது அந்த பிள்ளை அவன் புருஷங்க மாற்றி மண்ணை போட்டால் போதும்னு சொல்லி வீம்பில் வெறும் கழுத்தில் கயிறை போட்டுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ ஏற்பட்ட பிள்ளை அவனும் அந்த வீம்பில் தாலியை வாங்கிட்டு கொடுக்கான், மாடியில் வீடு கட்டுறதுக்கு பொறுப்பு ஏற்கிறான், அதுக்குள்ள முயற்சிகள் இறங்குறாங்க. இப்படி அந்த மாதிரி அவங்களுடைய முயற்சிகளையும் ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நீ அவங்கள குறைச்சி மதிப்பிட்டுக்கிட்டே இருக்க. இந்த வீட்டு விட்டு அவங்க போகணும்னு நீ பேசிக்கிட்டே இருக்க. ஏன் அவனையும் நீ பையனை நீ ஏற்றுக்கல, அவளையும் மருமகளை ஏற்றுக்கல. இதன் காரணமாக தான் நீ போகணுன்னு இருக்க. இதுதான் உள்ளது. நான் எதுக்கு மாடியில் ரூம் கட்ட சொன்னேன்? அவங்க என்றைக்குமே போக மாட்டாங்க அப்படிங்கிறதான் சொன்னேன். இப்போ இவ்வளோ பேர் இருக்கும்போது நான் பேசினா வீண் வாதம் வரும்னு சொல்லிட்டு தான் பேசலை. இந்த வீடு ஓம் பேரில் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட என் பேர்லேயும் தான் இருக்குது, 2 பேர் பேர்லேயும் தான் இருக்குது. என்ன நீ ஓவராக ஒருதலை பட்சமாக நடந்துக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ விஜயா, நீ நினைப்ப என் பேர் இருக்க வீட்டை நான் மன வச்சு கொடுத்துருவேன் அப்படின்லாம் நீ ஒரு வார்த்தை விட்டுருக்க. அது என் காதுக்கெலாம் வந்திருக்கு. ஆனால் என்றைக்கு நீ அப்படி கொடுத்துருவோம் வச்சுருவோன்னு பேசினேன் அப்படின்னு சொன்னால் உன் பக்கம் நீ சொல்லிட்டு நினைச்சாலுக்கு கொடுக்கணும் உரிமை இருக்குது மாதிரி என் பங்கம் முத்து கொடுக்கிறதுக்கு மீனா கொடுக்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. அவங்களுக்கு கொடுக்கணும்னா கொடுத்துட்டு என் மாட்டில் போயிடுவோம் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த மாதிரி எதுவும் செஞ்சிடாதாங்க அப்படிங்கிறாங்க. நான் செய்யக்கூடாதுன்னா உன் வேலையை மட்டும் பாரு. ஏன்னா உனக்கு முத்து மீனா பிடிக்கலையா, பேச்சை குறைச்சிக்கிட்டு உன் வேலையை மட்டும் பாரு. அவங்கள ஏதாவது பேசுறது வைக்கிறதுனா சரியே கிடையாது. சரியா? நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். மீனா மாதம் ஆகட்டும் அன்னையிலேருந்து இந்த வேலையை நிப்பாட்டியிருந்தேன், அவ்வளோ பேருக்கும் பிரித்து கொடுத்துருந்தேன். இப்போ அந்த பிள்ளை ஓடி எங்களுக்கு வேலை செஞ்சுட்டு கிடக்கு எல்லாத்துக்குமே வேலைக்காரி மாதிரி. அந்த பிள்ளை படிக்கலை, கம்மியாக படிச்சிருக்கு அப்படிங்கிறனால அந்த பிள்ளை பாடாப்படுத்துவீங்களா, இல்லைன்னா பணம் கம்மின்னு ஒன்று பாடாப்படுத்துவீங்களா? ஏன் அந்த இவ்வளோ வீட்டு மருமக தான். நான் கொண்டு வந்த பொண்ணுன்னா அப்போ உனக்கு அவ்வளோ இலக்காரமா? நீ கொண்டு வந்த ரோகிணியும் சுருதியும் வந்து ஜெம்மமாக இருக்கலான்னு. ஆனால் அந்த பிள்ளைகள் வந்து மேய்ச்சிமே வர்றதுக்கு காரணம் நீ ஆகிக்கிட்டு இருக்க. இது ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்கு. இந்த ஒரு நிலம் மாறலை அப்படின்னு சொன்னால் நீ மாறிடுவோம் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. என்னங்க இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்கேன். முத்து மீனாவை நீ ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்க. அவங்க எதுனாலும் இந்த குடும்பத்துக்கு அனுசரித்து போகிறாங்க. ஒருத்தி சம்மதிப்பான், தான் நகையை வந்து புருஷனோட அண்ணன் வந்து தூக்கிட்டு ஓடிட்டான், அதை விற்றுட்டான், அந்த நகையை விற்றுட்டு கவரிங்கை கொண்டு வீட்டில் வச்சுட்டான். அந்த கவரிங்க நகையை கொண்டு நம்ம ஒரு நகையில் போய் அசிங்கப்பட்டுட்டோம் வச்சுட்டோம்னா அந்த பிள்ளை என்னெல்லாம் பேசும். ஆனால் அந்த பிள்ளை ஒரு வாரத்தை பேசலை. முத்து அந்த நகை வரணும்னு சொன்னானே தவிர்த்து இன்னும் அந்த 2 லட்ச ரூபாய் இன்னும் கையில் கொடுக்கல. பேச்சுக்கு தரணும்னு சொன்னது தான். இந்த 27 லட்ச ரூபாய் கொண்டு ஏமாத்தினாமல் அந்த வேலை தான் அவன் பையன். ஆனால் நீ அவனை பெருசாக தான் பேசுகிற. தவறு செஞ்சால் பெற்றவங்க வந்து சத்தம் போடணும் பிள்ளை, அப்போ தான் அது முன்னேறி வரும். அதை மேலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னா மேலும் மோசமாக தான் போகும். நீ அப்படி பண்ண போய் தான் பாரு, கடையில் கொண்டு யாரை ஏமாத்திட்டாங்க, 4 லட்ச ரூபாய்க்கு ஏமாந்துட்டேன், அதுக்கு 4 லட்ச ரூபாய்க்கு மீன் நகையை விற்றுட்டோம்னா இப்போ உனக்கு வந்து சேலை வாங்கிட்டு வந்திருக்கான், முன்னாடி நகையை வாங்கிட்டு வந்திருக்கான். நாளைக்கு என்ன பிரச்சனை வர போதோ நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வர வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஏன்னா உழைப்பு அவன் காட்டவே இல்லை. பரிஞ்சர் கடைக்கு போகிறதுக்கு ஒரு நாளும் எந்திரிச்சு அவன் போக மாட்டான். நீனும் ரோகிணியும் இங்கடை போட்டு 10 மணிக்கு மேலே எழுப்பி அவனை போய்ட்டு வாப்பான்னு பச்சை புள்ள மாதிரி தாங்கி அனுப்புறீங்க. தொழிலில் வந்து அப்படி பண்ணால் ஜெயிக்கவே முடியாது. எவன் ஒருத்தன் அதிகாலையில் எந்திரிச்சு அடுத்தாப்புல என்ன செய்யலான்னு யோசிக்கானோ அவன் தான் தொழிலில் மென்மேலும் வளர முடியும். திட்டமிடாமல் எந்த வாழ்க்கையும் கட்டமைக்க முடியாது. அவன் திட்டமிடுதலே அவன்கிட்ட இல்லை. ஒரே மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கான், நம்ம அப்படி ஆயிரும் இப்படி ஆயிடும்னு சொல்லிட்டு. அப்படி ஆகணும்னா அடிமட்டத்தை என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசிக்கிறதே இல்லை. அவன் புதுசாக கடை ஆரம்பிச்சிருக்கலாம், ஆனால் அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட 40 வருஷமாக கடைன்னு இருக்குது. அந்த கடை இன்னும் ரன் ஆகலை, வருமானம் வரலைன்னா ஒரே காரணம் அவன் மட்டும்தான். அவனுடைய லூசுத்தனமான எண்ணம் தான் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவன் 4 டிகிரி படிச்சிருக்கான், அவனை இப்படி பேசுகிறீங்களா அப்படிங்கிறாங்க. கரெக்டாக தான் பேசுகிறேன். அதில் இத்தனை வருஷமாக வேலை பார்த்துருக்குறாங்க. அந்த ஸ்டாஃபுகளை வச்சு கடையை நடத்தினா அவங்களுக்கு எவ்வளோ கஸ்டமர் பழக்கம் இருப்பாங்க, அவங்கள கையில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற எண்ணமே இல்லை. ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு தூண் இல்லை, அந்த தூணெல்லாம் நகட்டி விட்டுட்டு இன்றைக்கி நான் வந்து முட்டு கொடுக்கணும் எப்படி சரியாக வருவான்? அதை மாதிரி தான் இப்போ முடிச்சுட்டு இருக்காங்க. விளையாட்டு பிள்ளைய பூரா அவங்க வந்து சேல்ஸ்மேனாக போட்டிருக்கான். அங்கே வந்து ஒன்றும் சேல்ஸ் ஆக மாட்டாங்குது. இப்போ 15 டிவி விற்றுச்சு, 30 டிவி விற்றுச்சுன்னு வந்து சொல்லுதான். அது உண்மையோ பொய்யோ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே விஜயா ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் தான். யோசிக்கா
ஏன்னா அவன் எவ்வளோ வியாபாரம் பார்க்கான் என்ன பார்க்காமனு சொல்லி அவன் பொண்டாட்டியோ நீனோ நல்ல கருத்தாக பாருங்கள், பார்த்தா தான் அவனை இது பண்ண முடியும். அவனை தான் வந்து ஜோகாரியாக இருக்கானே அப்படிங்கிறாங்க. ஏங்க மனோஜ் பழைய மாதிரி இல்லைங்க, அவன் ஜெயிச்சு பெரிய ஆள் ஆயிடுவான் அப்படிங்கிறாங்க. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காத, நடைமுறையில் என்ன நடக்குன்னு பாரு அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. பாரு இவ்வளோ நேரம் பேசுகிறோம்னா இனிமையாவது நீ மாறுவியா அப்படிங்கிறது தான் பேசுதேன். நான் மாற மாட்டேன், பழையபடி விஜயா அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மேலே ஓஞ்சி வரையும். ஏன்னா ஓவராக பண்ணோன்னா உண்மையிலேயே அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் அவன்கிட்ட பேச்சே விட்டுருவேன். இப்போ இடையில வந்து எங்கள் அம்மா வந்து சொன்னதுனால அவன்கிட்ட பேசிக்கிட்டேன். ஆனால் நீ பசங்களுக்குள்ளே வேற்றுமை பண்ணும்போது வந்து நீ சரியான தாயும் கிடையாது, எனக்கு சரியான பொண்டாட்டியாக இருக்கவும் முடியாது, அதுக்கு தகுதியும் இருக்காது, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வாக்கிங் கிளம்பிடுறாரு. இங்கே மனோஜுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி விஜயா யோசிக்காங்க. இல்லை அவன் பெரிய ஆளாக தான் வருவான், இவர் மனோஜை பிடிக்காதனால இவர் என்னத்தையாவது பேசிகிட்டு இருக்காரு, இவருக்கு முத்தை தானே பிடிக்கும், மனோஜ் தான் பிடிக்காத, அவன் ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை பார்த்துட்டு இருப்பான் என் பிள்ளை. சரி மனோஜ் எந்த அழகாக வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு இவருக்கு அனுப்புவோம், அப்போனா தான் இவரோட கருத்தை மாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கடைக்கு போகிறாங்க. அங்கே மனோஜ் ஏசியை போட்டு விட்டு நல்லா தூங்குறாரு. தூங்குதை பார்த்தோன்னா விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது. டேய் மனோஜ், டேய் முட்டா பையல அப்படின்னு சொல்லி வெளுன்னு வெளுக்காங்க. ஓனர் வெளுன்னு வெளுத்தோன்னா ஏம்மா யாரும்மா எங்கள் ஓனர் மேலே கை வைக்க அப்படிங்க, டேய் போடா நான் இவனோட அம்மாடா அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. டேய் காலையில் வந்து தூங்கிட்டா இருப்பேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா காலையில் வீட்டில் ஆப்பம் சாப்பிட்டோன்னா ஆப்பமும் தேங்காய் பால் சட்னி அது இப்போ சாப்பிட்டோன்னா நல்லா தூக்கம் வருதுமா அப்படிங்கிறாங்க. டேய் கண்ணா இப்படி வந்து வேலை செய்கிறது தூங்கலாமாடா அப்படிங்கிறாங்க. உடனே அதில் வேலை பார்க்குற ஸ்டாஃப் சொல்கிறாங்க, சார் எப்போவுமே காலையில் 2 ஹவர் தூங்கிடுவாங்க, 10 மணிக்கு வந்தாங்கன்னா 12 வரையும் தூங்குவாங்க, அதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு அப்புறம் 1 ஹவர் பேசிகிட்டு இருப்பாங்க, அப்புறம் வந்துட்டு அப்படி சாப்பிட போயிடுவாங்க, அப்புறம் சார் வந்து 3 மணிக்கு வருவாங்க, அப்புறம் 3 மணிக்கு தூங்க ஆரம்பித்தாங்கன்னா 5 மணிக்கு எந்திரிப்பாங்க, அதுக்கப்புறம் டீ குடிப்பாங்க, இதான் ரெகுலராக அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ் லூஸு மாதிரி இங்கே பண்ணிட்டு என்னடா அர்த்தம், உங்கள் அப்பா தான் வீட்டில் சொல்லிக்கிட்டு இருக்காரு உன் பையனுக்கு பொறுப்பே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதே மாதிரி பண்ணுறியடா அப்படிங்கிறாங்க. அம்மா பொறுப்பு வராமையாம்மா, இத்தனை லட்ச ரூபா செலவு பண்ணி நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், இத்தனை பேருக்கு ஓனராக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. டேய் கண்ணா இது தொடர்ந்து இருக்கணும், அதுபோக இதோட நீ பல மடங்கு உயரணும், அதுக்காக தானடா அம்மா வந்து பேசிகிட்டு இருக்கேன், அப்பா மற்றவங்கெல்லாம் வந்து ஒன்று வந்து நீ கெட்டு போயிடும்னு நினைக்காங்கடா, அந்த மாதிரி நீ போயிடாதடா அப்படிங்கிறான். நான்லாம் கெட்டு போக மாட்டோமா, பெரிய ஆளாக வருவேன், மல்டி மில்லியனர் ஆயிடுவேன் அப்படிங்கிற. டேய் கண்ணா என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்க, நல்ல உழைக்கணும்டா, இப்படி தூங்கிட்டு இருந்தால் எப்படி அப்படிங்கிறேம்மா. வியாபாரம் இல்லை, ஒருத்தரும் வரலை, பிறகு நான் நினச்சிவேன் தூக்கம் தானே வரும் அப்படிங்கிறாங்க. அப்போது அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி ரயில்வே வேலை பார்த்த எம்ப்ளாயி அங்கே வந்து சாமாங்க சொல்லு அப்படிங்கிறாங்க. டேய் நீ முதல்ல தூங்காமல் இரு, அதுக்கப்புறம் தாண்டா எல்லோரும் வருவாங்க, ஏதாவது விளம்பரம் பண்ணி பெரிய ஆள் ஆயிட வேண்டியதானடா அப்படிங்கிறாங்க. அம்மா விளம்பரம் பண்ணால் அதுக்கு ஒரு அமௌண்ட் வேணுமா அப்படிங்கிறாங்க. நீ தான் சொன்னேடா ஒரே நாளில் 15 டிவி விற்குன்னு 30 டிவி விற்குன்னு சொன்னையா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ஒரு நாள் விற்குது, அதுக்கப்புறம் விற்கவே மாட்டாங்குது. இப்போ அந்த 15 டிவி விற்றுச்சிலாமா, அந்த டிவியில் வந்து ஒரு 4 டிவி டேமேஜுன்னு சொல்லிட்டு திருப்பி கொண்டு வரான்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. இப்போ அதுக்குள்ளே விற்ற பணத்தை நான் அவங்க செலவும் பண்ணிட்டேன், இப்போ அதை எப்படி சரி கட்ட போகிறேன்னு தெரில அப்படிங்கிறாங்க. என்னடா நீ அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா ரொம்ப கடுப்பாக தான் இருக்குது, இந்த தொழிலை தெரியாமல் பண்ணிட்டானா இல்லை முத்து தான் மாட்டி விட்டானான்னு நினைக்க வேண்டியதெல்லாம் வருதுமா சில நேரத்தில் அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ் நீ மாட்டி விடுறதுக்கு அவன் செஞ்சுருப்பான் தான், ஆனால் இந்த தொழில் செமையான தொழில்டா, 1 லட்ச ரூபாய்க்கு பொருள் விற்றனா உனக்கு 30,000 கிடைக்குன்னா பெரிய விஷயம் தானடா அப்படிங்கிறாங்க. அது நம்ம பெரிய விஷயம்தாம்மா, ஆனால் பொருளை விற்று 30,000 கிடைச்சா ஓகே தான், அந்த பொருளை விற்ற பிறகு அது டேமேஜ் ஆகிட்டுன்னு ஒன்று கொடுத்தா நான் மறுபடியும் 1 லட்ச ரூபா கொடுக்கணுமாம்மா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான்டா, இப்போ என்னடா செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. அதான் தெரிலம்மா, எனக்கு ஒரு உதவி செய்யுங்கம்மா அப்படிங்கிற. என்னடா செய்யணும் அப்படிங்கிறாங்க. உங்கள் நகை கொஞ்சம் இருந்தால் கொடுங்கம்மா அப்படிங்கிறாங்க. நான் தரமாட்டேன், இப்போ தானடா அவ்வளோ வருமானம் வந்துச்சு இவ்வளோ பணம் வந்துச்சுன்னா உன் முன்னாடி தாலி கொடிலாம் வாங்கி கொண்டு போட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா என் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, இதை நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் ரோகிணி ரொம்பவே சத்தம் போடுவா, நீ வந்து முட்டாளாகவே இருக்கிய மனோஜ் அப்படின்னு சொல்லுவாம்மா, அதுதாம்மா கேட்கேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாடுறா மனோஜ், அவனை பார்க்க வந்து தப்பு, நான் கிளம்புறேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு மலமலன்னு கிளம்பிடுறாங்க. வீட்டுக்காரர் சொன்ன மாதிரி இவன் வந்து லூசு பேலாக தான் இருப்பானோ, வாழ்க்கையில் முன்னேறிக்கிட மாட்டானோ, சரி இது சரி வராது, இவன் உழைச்சி முன்னேறல, இதை ஒரு சீன் மாதிரி போட்டு ரோகிணி அப்பாட்ட கொண்டு விட்டுற வேண்டிதான், வேறு வழி கிடையாது. அவர் கோடி ரூபாயை வச்சு தான் இவன் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், இவன்லாம் உருட்டி ஜெயிச்சுக்கிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பின்னாடி வந்து திரும்பி பார்க்குறாங்க. மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிடாரு. ரைட்டு நீ தூங்கிட்டு தான் இப்படிதான் வியாபாரம் பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு ஃபோன் அடிக்காங்க. ரோகிணி அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் ஆண்டி அப்படிங்கிறாங்க. எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. பார்லர் இருக்க ஆண்டி அப்படிங்கிறாங்க. நீங்களும் பார்லர் வெளியே தான் நிற்கிங்களா அப்படிங்கிறாங்க.
ஏம்மா நான் அங்கெல்லாம் வரல அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் ஆண்டி அப்படிங்கிறாங்க. மனோஜ் பர்னிச்சர் கடைக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி அப்படிங்கிறாங்க. அங்கே வந்தம்மா அவன் தூங்கிட்டு இருக்கான், இப்போ தான் சொல்லிவிட்டு அவனை சத்தம் போட்டுட்டு வரேன், மறுபடியும் தூங்குறாம்மா அப்படிங்கிறாங்க. எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறார் ஆண்டி, நான் உங்கள்கிட்ட சொன்னால் வருத்தப்படுவேன்னு தான் சொல்லலை, ஏசியில் உட்காந்தாலே தூக்கம் வருதுங்காரு அப்படிங்கிறாங்க. அவன் பேசாமல் உட்கார இடத்துக்கு நேராக ஏசி எடுத்துட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. ஏசி இல்லைன்னா இருக்க முடியலங்கிறாரு. இப்படின்னா அப்படி பேசுகிறாரு, அப்படின்னா அப்படி பேசுகிறாரு. ஆனால் வந்து ரொம்ப கடுப்பாகுது ஆண்டி, இப்படிலாம் இருந்தால் எப்படி ஆண்டி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான், கண்டிப்பாக வந்து எனக்கு எதாவது வழி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சரி 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 பண்ணுவோம் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே விஜயாவுக்கு ரொம்ப யோசனை இருக்குது. நேராக பார்வதிட்டு போகிறாங்க. பார்வதி, எனக்கு ஒரு யோசனை சொல்லேன் அப்படிங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி என் பையனுக்கு வேலை செய்கிற இடத்துல தூக்கமாக வருது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு சாப்பிடாம போய் சொல்லு, நல்ல வயிற்றுக்கு தின்னா தூக்கம் தான் வரும், மீனாக நல்லா ருசியாக சமைச்சு போடுறா, உன் பையன் மனோஜ் தின்னுட்டு போய் எங்கள் கல்லால் உட்காந்து தூங்குறானோ அப்படிங்கிறாங்க. ஆமாம் பார்வதி, அதுக்கு என்ன பண்ணலாம் அது சொல்லு அப்படிங்கிறாங்க. அதுக்கு நீங்கள் தான் யாராவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற. என்ன அப்படிங்கிறாங்க. அரை சோறை போட்டு அனுப்பு, அப்புறம் எப்படி தூக்கம் வரும் அப்படிங்கிறாங்க. அதை அப்படியே அவன் சாப்பிட்டு பழகிட்டானே அப்படிங்கிறாங்க. அரை வயிற்று சாப்பாடு கொடுத்து அனுப்பு, அப்படின்னா தான் வாழ்க்கையில் முன்னேறுவான் அப்படிங்கிறாங்க. 5 ஆப்பம் தூங்கானா 2 ஆப்பத்தில் அனுப்பு, மீதி 3 ஆப்பம் அதில் இடம் கிடக்கட்டும், அப்படின்னா தான் அந்த மகன் தூங்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லுதியோ, சரி நாளையிலேருந்து அதை இது பண்ணுதேன் அப்படிங்கிறாங்க. காலையிலே விடியுது. மீனாக வந்து தோசை சுட்டு வச்சுருக்காங்க. அப்போ மனோஜ் வந்து தனக்கு தேவையான தோசைன்னு சொல்லிட்டு ஒரு 7 தோசை எடுத்து அடுக்குதார். அதுக்கப்புறம் சட்னி சாம்பார் ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு ஒன்று இதை விஜயா பார்க்குறாங்க. டேய், இத்தனை தோசை தின்னா தூங்க தண்டச்சிப்பா, தூங்கு நீ பேல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தோசை எடுத்து 2 தோசை வைக்கிறாங்க. எனக்கு 2 தோசை காணாது அப்படிங்கிறாங்க. இதுதான் நீ சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி, நீ இந்த விஷயத்தை தலையிடாத அப்படிங்கிறாங்க. ஆண்டி, இவ்வளவு அவனுக்கு காணாது, குறைஞ்சபட்சம் ஒரு 5 தோசையாவது வைங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீ சொல்கிற, இங்கேருந்து சாப்பிட்டு போய் அங்கே போய் தூங்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் முத்து சிரிக்கிறாரு. இல்லை தூங்குஞ்சி, பார்க்கில் தூங்கி இப்போ அதே பழக்கம் உனக்கு கடையில் போனாலும் தூங்கிட்டு இருக்க போல், குறைச்சி சாப்பிட்லாமா சொல்கிற மாதிரி அப்படிங்கிறாங்க. உடனே கடுப்பில் சாப்பிடுதாரு. ஏம்மா நீங்கள் வேற முத்துக்கு வாய்ப்பு எடுத்து கொடுக்கீங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. டேய், நீ பண்ணுறது அப்படி தானடா இருக்குது அப்படிங்கிறாங்க. அரை குறையாக சாப்பிட்டு போகிறாரு. அவருக்கு வயிறு நிறையலை. அதனால் ரோகிணியை இறக்கி விட்டுட்டு நேராக ஒரு ஹோட்டலுக்குள்ளே போகிறாரு. அங்கே போய் ஒரு 5 தோசையை திங்கிட்டே அப்பா ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா போய் தூங்குதார். அங்கே போய் கடையில் போய் இந்த சூழ்நிலை விஜயா அவன் என்ன தான் சிதான்னு எட்டி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு மறுநாள் கடைக்கு வராங்க. அப்பவும் தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருந்தோன்னா விஜயாவுக்கு சரியான கோபமாயிருது. குடிக்க வச்சுருக்க தண்ணியை, அந்த கேனை வந்து தலையில் தண்ணியை ஊற்றுறாங்க. அம்மாங்கிறாங்க. என்னடா அம்மான்ட்டு கிடக்க, உனக்கு அரை வயிற்றுக்கு சோறை போட்டு அனுப்ப, அரை வயிற்றுக்கு இதுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பினா மறுபடியும் வந்து தூங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு அது காணலை, அதான் ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன், இன்னொரு 5 தோசை சாப்பிட்டோமா அப்படிங்கிறாங்க. எல்லாம் திருந்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளுக்காங்க. இந்த சூழ்நிலையில் கஸ்டமர் வராங்க. என்னடா ஓனரை ஒரு லேடி வந்து வெளுத்துட்ருக்காங்க, அப்போ இந்த கடை சரி கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கடையில் நாங்கள் பொருள் வாங்கலாம் வரலான்னு பார்த்தோம், ஆனால் ஓனரே வந்து ஏதோ தப்பு பண்ணிவிட்டு ஒரு லேடிஸ்ட்டை வந்து பூசை வாங்கிட்டு இருக்காரு, அதனால் இது நல்ல கடை கிடையாது, வாங்க வெளியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து தன்னோட ஹஸ்பண்டை கூப்பிட்டு போகிறாங்க. இன்னும் விஜயா ஓடுதாங்க. இது நல்ல கடை தான், இது நல்ல கடை தான் அப்படின்னு சொல்லி கையில் உள்ள அந்த கேனை தூக்கிட்டே ஓடுதாங்க. அவங்க ஆகா இந்த பொம்பளை நம்ம மேலே தெரிஞ்சுருந்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வெளில போயிடுறாங்க. என்னம்மா நீங்கள், உங்களால் என் வாரமே போச்சு அப்படிங்கன்னா. டேய், தூங்கு முடிஞ்சிட்டாச்சா, நீ தூங்கினதுனால தான் என் வாரமே போச்சு, நீ தூங்கலாம், நான் என்கிட்ட தண்ணி ஊற்ற போகிறேன், நீ தூங்கிடக்கூடாதுன்னு அரை வயிற்று சோறை போட்டால் நீ கடையில் போய் இவ்வளோ சாப்பிட்டு வந்து உட்காந்துருக்க, நீ சாப்பிட்டு தூங்குறது தான் அங்கே வரையடா அப்படிங்கிறாங்க. ஒன்று இல்லைம்மா, பிஸ்னஸ் பண்ண தான் வரேன் அப்படி. பிஸ்னஸ் பண்ண தான் வரேன்னு சொன்னால் நீ தூங்கிட்டு இருந்தோன்னா அவங்க தான் வர்றதே உனக்கு தெரியாதடா. உன் கஸ்டமருக்கு நீ எந்திரிச்சு உட்காந்து வேணாம் ஓனர் இருந்தால் தான் அவங்க வந்து உனக்கு மரியாதையாக குறைச்சி கொடுங்க ஒரு பொருள்னு கேட்பாங்க. உன் சேல்ஸ்மேன் என்ன நினைப்பாங்க, அவங்க மாதமாக வந்தால் போதும், அது போக ஓனரே தூங்கி நடக்காங்க, நம்ம இதுக்கு கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும்னு நினைப்பாங்க, இப்படின்னா எப்படிதான் ஜெயிப்பேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஜெயிச்சிடலாமா அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், நீ ஒரு காலம் முன்னேற மாட்டடா, பேசாமல் நான் அவனு சொல்லுறதும் கேளுடா, அப்படி செஞ்சால் தாண்டா நீ உருப்படுவேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஒன்று செய், இந்த கடையை விற்றுட்டு பிச்சை எடுக்க போயிரு, சரியாயிருவேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீங்களே எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் ஒருத்தி தாண்டா உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியே பேசிகிட்டு இருந்தேன் அந்த வீட்டில் எனக்கு இப்போ மரியாதை கிடையாது, சரியா, அந்த அளவுக்கு தான் நீ பண்ணிக்கிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதையை நான் சொல்லுறதும் கேளு, அரை வயிற்று சோறு சாப்பிட்டுட்டு ஒழுங்காக தொழிலை பண்ண ஜெயிக்கிற வழியை பாரு, இல்லைன்னா நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே இங்கே பார்வதி வராங்க. என்ன விஜயா, உன் பையன் இன்றைக்கி தூங்க தான் செய்தானா அப்படிங்கிறாங்க. இல்லை அவன் தூங்கலை அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்கன்னு நான் பார்த்து தானே இந்த வரணுண்டு, ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் ஆக்டிங்கு. என்ன மனோஜ், தொழில் பண்ணால் மட்டும் காணாது, தூங்காமல் இருக்கணும், வாரவங்கள நல்லா அன்பாக இனிச்சு பேசணும், ஏன்னா அப்படின்னா தான் நீ ஜெயிக்க முடியும்.
இல்லைன்னா ஒரு நாளும் வியாபாரம் ஆகலை யாரும் ஆகலான்னு தானே வீட்டுக்கு வர முடியும் பார்த்துக்க அப்படிங்கிறாங்க. ஒரு வாரம் ஆயிடுது. அண்ணாமலை சொல்கிறாங்க நாளைக்கு காலையில் நம்ம வந்து கிளம்பணும் கோயிலுக்கு அப்படிங்கிறாங்க. மனோஜ் சொல்கிறாரு இந்த மாதிரி நான் வரல, எனக்கு பிஸ்னஸுக்கு கஷ்டமாயிட்டு நான் வரல அப்படிங்கிறாரு. இதை கேட்டால் விஜயா சொல்கிறார் ஆமாம் பிஸ்னஸ் பண்ணி கிழிக்கிற உங்கள் பல லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க அங்கே போய் தூங்க தானே போகிற ஆடானி அப்படிங்கிறாங்க. என்னன்ட்டு இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. பரவாயில்லம்மா அங்கே போய் பெரிய லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணுற மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு போனபாவது பிழப்பு சரியாகுதான்னு பார்க்க சொல்லுவோம். அது போக மாமனார் ஜெயிலேருந்து சீக்கிரம் வரணும்னு சொல்லி சாமி கும்பிடு, அப்படியாவது அவர் ஜெயிலேருந்து சீக்கிரம் வெளியே வரட்டும், வெளியே வந்தாலாவது பல கோடி ரூபா சொத்து வந்து உனக்கும் ரோகிணிக்கு வரும், நீங்கள் அப்படியாவது பெரிய கோடீஸ்வரன் அவங்க, நீ பிஸ்னஸ் பண்ணலாம் ஜெயிக்க முடியாது, அதனால் குலதெய்வம் கோயிலுக்கு வாடா அப்படிங்கிறாங்க. உடனேம்மா குலதெய்வம் கோயிலுக்கு வந்தால் ரோகிணி எப்போ வெளில வந்துடுவாரா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு அவன் அந்த ஜெயில் ஜாவி வந்து அந்த குலதெய்வம் கோயிலில் தான் இருக்குது, அதை எடுத்து தருவாங்க, நீ போய் திறந்துக்கா அப்படிங்கிறாங்க. டேய் லூஸாடா நீ அப்படிங்கிறாங்க. நீந்தாண்டா லூஸு, உழைச்சி முன்னேறன்னு எல்லோரும் நினைப்பான். என்றைக்கு ஒரு மாமா ஜெயிலேருந்து வருவார், அவர் கோடிக்கணக்கான போனால் நம்மளுக்கு வரும், நம்ம பெரிய ஆள் ஆகணும்னு நீ நினைக்க, அம்மா அதுக்கு மேலே அப்படிங்கிறாங்க. ரவி சிரிக்கிறாரு. உனக்கு பிழைக்க தெரியல அதான்டா சிரிக்கிற அப்படிங்கிறாரு ரவியை பார்த்து மனோஜ். எனக்கேன்டா பிழைக்க தெரியல அப்படிங்கிறாங்க. டேய் ஓம் மாமனாரும் என் மாமனார் அளவு பெரிய பணக்காரனாக இல்லாட்டிலும் அவர்கிட்டும் கொஞ்சம் பணம் இருக்குது, ஆனால் அதை வாங்கி ரெஸ்டாரண்ட் வைக்காமல் நீங்கள் இதை ரெஸ்டாரண்ட்டில் கூலிக்கார மாதிரி அங்கே சமையல்கார மாதிரி சமையல் பண்ணிட்டு அழையுத, நீங்களாம் வந்து என்னை பார்த்து விமர்சிக்கிறேன்னா அப்படிங்கிறாங்க. டேய் யார்கிட்ட என்ன இருந்தாலும் என் உழைப்பில் என்ன உருவாகுதோ அது மட்டும்தான், உன்னைய மாதிரி அடுத்தவங்க உழைப்பை சுரண்டி சாப்பிட்ற அளவுக்கு ஆள் நான் கிடையாது அப்படிங்கிறாங்க. டேய் மரியாதை பேசுகிறா அப்படி, உனக்கெலாம் என்னடா மரியாதை, நான் பார்க்குற தொழிலில் குறைச்சி பேசிகிட்டு இருக்கேன், மூதொலி பிஞ்சிரும், பேசுனா ஒழுங்காக பேசு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வீட்டு வாசலில் ஒரு ஆள் வந்து நிற்காரு. அதுக்கு நான் உள்ளே வரலாமா அப்படிங்கிறாங்க. வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன விஷயமா இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. ரோகிணி திரும்பி பார்க்குறாங்க. அது யாருன்னு பார்த்தா ரோகிணி பர்சனுடைய உறவினர். அவரை பார்த்தோன்னு ரொம்பவே ஷாக்காகி நிற்கிறாங்க. என்ன கல்யாணி என்ற ரோகிணி எப்படி இருக்கீங்க, எப்படி தெரியும்னு பார்த்தீங்களா இந்த பேர்லாம், உங்களை சிறந்த தம்பதி அந்த போட்டியில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்களே, அதை உங்களை டிவியில் தான் பார்த்தேன், அதை பார்த்துட்டு தான் உங்கள் முகவரி நீங்கள் அதில் சொன்னீங்க, இதே முகவரி கரெக்டாக வந்திருக்கேன், எப்படி இருக்கீங்க, உங்கள் பையன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. பையனா, அவளுக்கு எது பையன் அப்படிங்கிறாங்க விஜயா. என்னம்மா அவங்களுக்கு உண்மை தெரியாதா, அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே பையன் இருக்கான், அவள் மூத்த புருஷனுடைய உறவினர் தான் நான், இந்த பிள்ளை கல்யாணம் முடித்தா ஆட்டோமேட்டிக்காக அதை நாங்கள் வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்க தான் நாங்கள் வந்திருக்கோம், அந்த பையன் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி திருதுன்னு முழிக்காங்க. இங்கே விஜயா அண்ணாமலை டோட்டல் குடும்பமே ஷாக்காகி நிற்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணி சொல்கிறாங்க நான் கல்யாணி கிடையாது அப்படிங்கிறாங்க. நீ கல்யாணி கிடையாதா, அப்போ நான் யார் அப்படிங்கிறாங்க. நீ யாருன்னே தெரியாது அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா சரி இந்த வீடியோவை உங்கள் மாமனார்கிட்ட காட்டுறேன், அண்ணாச்சி இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை காட்டுறாங்க. இதை பார்த்து அண்ணாமலை ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.